ராஜினாமா செய்திருக்கிறார் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான். உண்மையிலே இது ஒரு மகிழ்ச்சியான செய்திங்கிறத தாண்டி ஒரு ஆச்சரியமான எதிர்பாராத ஒரு செய்தின்னு சொல்லலாம். யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. நீங்கள் யாராவது எதிர்பார்த்தீங்களா? மோடி அவர்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இந்த போராட்டத்தை எதிர்கொள்ள முடியாமல் போராட்டத்தின் மூலமாக அவருக்கு கிடைத்த அந்த நெருக்கடியின் காரணமாக அவர் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வார் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். மோடியும் எதிர்பார்த்துருக்க மாட்டார். தர்மேந்திர பிரதானும் ஒரு சில நாட்களுக்கு முன்பு வரைக்கும் இதை எதிர்பார்த்துருக்க மாட்டார், நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டார். ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு இடத்துக்கு இந்த போராட்டம் நம்மை கொண்டு போய் நிறுத்தும் என்று. ஆனால் அந்த போராட்டத்தினுடைய வீரியம், அந்த போராட்டத்தினுடைய ஆக்ரோஷம், அந்த போராட்டக்காரர்களுடைய உறுதித்தன்மை இன்றைக்கு மோடி அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை ராஜினாமா செய்யக்கூடிய அளவுக்கு நெருக்கடியை கொடுத்திருக்கிறது. உண்மையிலே இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்திய அத்தனை பேருக்கும் நம்முடைய மனம் நிறைந்த வாழ்த்துகள், பாராட்டுகளை நம்ம தெரிவிச்சே ஆகணும். காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த கட்சி உருவானதுக்கு அப்புறமா அவர்களுடைய செயல்பாடுகள் இதெல்லாமே ஒரு அமைச்சரை ராஜினாமா செய்யக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. அப்படின்னா நீங்கள் பாருங்கள், மோடி அரசுக்கு எதிராக இந்த காங்கிரஸ் அவங்க தொடர்ந்து நிறைய போராட்டங்கள்லாம் செய்கிறாங்க. ராகுல் காந்தி எல்லாம் அப்படியே 4 நாள் முன்னாடி கூட அவரை அப்படியே மல்லாக்க தூக்கி இழுத்து கொண்டு போகிறாங்க காவல்துறை. இந்த செய்திகள் எல்லாம் கூட நம்ம பார்த்தோம். அவரும் அங்கங்கே போராட்டங்கள்லாம் செஞ்சு தான் பார்க்குறாரு, என்னெல்லாமோ செஞ்சு பார்க்குறாரு. ஆனால் அவரை இந்த மோடி அரசு ஒரு பொருட்டாகவே எடுக்கலை. காங்கிரஸ் கட்சி காலாகாலமாக இருக்கக்கூடிய கட்சி, 100 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை கொண்ட கட்சி. எங்களால் மட்டும்தான் பாஜகவை எதிர்க்க முடியும், பாஜகவை எதிர்க்கணும்னா காங்கிரஸோட மட்டும்தான் நிற்கணும் என்கிற ஒரு தோற்றத்தை எல்லாம் உருவாக்கி வைத்த அந்த காங்கிரஸ் கட்சி அவர்களால் செய்ய முடியாத ஒன்றை எந்த விதமான ஒரு வலிமையான ஒரு கட்டமைப்பு இல்லாமல் ஒரு அடையாளமே இல்லாத ஒரு கட்சின்னு சொல்லலாங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வரைக்கும் இப்படி ஒரு கட்சியே இல்லை, கட்சியை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அந்த கட்சி ஏதோ சமூக வலைதளங்களில் சும்மா இன்ஸ்டாகிராம்லையும் ட்விட்டர்லையும் மற்ற சமூக வலைதளங்கள்லையும் அவங்க இருக்கக்கூடிய ஒரு ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் எல்லாருமே அதை நினச்சிருப்பாங்க. பொதுவாக நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா, லெட்டர் பேட் பார்ட்டி, இது லெட்டர் பேட் கட்சிப்பா அது மாதிரி இது ஒரு சோசியல் மீடியா பார்ட்டி. உண்மையிலே நான் கூட அப்படி தான் நினச்சேன். இது ஒரு சோசியல் மீடியா பார்ட்டி தான், சமூக வலைதளங்களில் பதிவு போட்டிருப்பாங்க அப்படின்னு. ஆனால் அந்த சோசியல் மீடியா பார்ட்டியாக அறியப்பட்ட ஒரு கட்சி தலைநகர் டெல்லியில் நீண்ட நெடும் போராட்டத்தை நடத்தி இன்றைக்கு ஒரு அசைக்கவே முடியாத ஒரு இடத்தில் இருப்பதாக கருதப்படக்கூடிய மோடி அரசின் மீது ஒரு அடிச்சிருக்கு பாருங்க. உண்மையிலே நம்ம பாராட்டியே ஆக வேண்டும். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இந்த போராட்டத்தை எப்படியாவது நசிக்கிறணும், இந்த போராட்டத்தை சிதைச்சிடணும், போராட்டம் நடக்க விடாமல் நம்ம செஞ்சிடணும்னு சொல்லி மோடி அரசு எவ்வளவோ வேலைகளை பார்த்தாங்க. காவல்துறையை வைத்து அவ்வளவு அராஜகத்தில் ஈடுபட்டார்கள். கடுமையான தாக்குதல் இங்கே போராடிய மாணவர்கள் மீது, இளைஞர்கள் மீது, அந்த போராட்டக்காரர்கள் மீது அவ்வளவு அச்சுறுத்தலை எல்லாம் ஏவினாங்க. அடக்குமுறைகள் எல்லாம் ஏவி எவ்வளவோ அராஜகத்தை திணிக்க முடியுமோ திணிச்சாங்க. ஆனாலும் அந்த போராட்டக்காரர்கள் விடலை. அவதூறுகள் பரப்பப்பட்டது. தீவிரவாதி போராடுறான், வன்முறையாளர் போராடுறான், பிரிவினைவாதிகள், தேச துரோகிகள் தான் போராடுறாங்க, இவங்கெல்லாம் வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்கிட்டு போராடுறாங்க, இவங்க வெளிநாட்டு கைக்கூலிகள், இதெல்லாம் எப்போவுமே போராட்டக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பட்டம். இந்த போராட்டத்தில் மட்டும் இல்லை, எந்த போராட்டம் நடந்தாலும் ஆளுகிற அரசுகள், அதிகார வர்க்கங்கள் எப்போவுமே என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த போராட்டக்காரர்களுக்கு இது போன்ற முத்திரை குத்தி அவர்களை அப்படியே அந்நியப்படுத்தி மக்களிடமிருந்து அவர்களை அப்படியே விலக்கி, அதாவது மக்கள் இந்த போராட்டம் எல்லாம் ஒரு தேவையில்லாத போராட்டம் என்பது போன்று மக்கள் மனதில் ஒரு விதையை விதைக்கிறதுக்காக, ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்காக, மக்களிடமிருந்து இவர்களுக்கு எந்தவித ஒரு ஆதரவும் கிடைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இது மாதிரி அவதூறுகளை பரப்புவாங்க. அப்படி எத்தனையோ அவதூறுகள். அதில் இந்த அபிஜித் மீது எல்லாம் அவ்வளவு அவதூறுகள். இதெல்லாவற்றையும் தாண்டி அந்த களத்தில் தொடர்ந்து அவர்களுடைய அந்த உறுதித்தன்மையிலிருந்து கொஞ்சம் கூட பின்வாங்கலை. அந்த போராட்டம் டெல்லியில் ஆரம்பித்த அந்த போராட்டம் நாடு முழுக்க பரவியது. பீகாரில் வரைக்கும் இன்னைக்கு போராட்டம் நடக்குது. இன்றைக்கி காலையில் ஒரு செய்தி பார்த்தேன், பீகாரில் போராட்டக்காரர்களை காவல்துறை அவர்களை அந்த போராட்டத்தை கலைக்கக்கூடிய காட்சிகள் அதெல்லாமே செய்தியாக வந்தது. கர்நாடகாவில் போராட்டம் நடக்கிறது, கேரளாவில் போராட்டம் நடக்கிறது, தமிழ்நாட்டில் தொடர்ந்து
போராட்டம் வந்து நடந்து வருது. இந்த போராட்டத்திற்கு தமிழக வெற்றிக் கழக அரசு வந்து அனுமதி மறுத்த செய்திகள்லாம் கூட நம்ம பேசியிருந்தோம். இன்னைக்கு காலையில் கூட நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மாணவர் பாசறையும் இளைஞர் பாசறையும் போராட்டம் நடத்துனாங்க. இப்படி இந்த போராட்டத்தினுடைய அந்த தன்மை அப்படிங்கிறது வந்து விரிவடைய அரசுக்கு பெரிய நெருக்கடி ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் வேற வழி இல்லாமல் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ராஜினாமா செய்திருக்காருன்னா ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய ராஜினாமாவை அரசு வந்து நீ ஏற்கணும். அவங்க ஏற்பாங்க. ஏற்கலைன்னா இன்னும் சிக்கல் அதிகமாகும். இந்த போராட்டம் வந்து இன்னும் அதிக அளவில் வீரியமடையும். தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவை ஏற்கலை அப்படின்னா அடுத்து மோடி ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை நோக்கி போராட்டம் வந்து நகரும். அது எதிர்பார்த்த ஒன்று தான். எங்கே தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யாமல் இருந்தால் நம்மளை நோக்கி வந்துடுவாங்களோன்னு சொல்லிட்டு மோடி கூட சொல்லியிருக்கலாம் அவரிடம். ஏதோ ஒன்று தர்மேந்திர பிரதானுடைய இந்த ராஜினாமா செய்திங்கிறது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை வந்து அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து என்னென்னா, எவ்வளவு பெரிய அதிகார வர்க்கமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வலிமையான அரசு என்று சொல்லப்பட்டாலும் சரி, மக்கள் போராட்டம் வீரியமடைந்தால் தீவிரமடைந்தால் மக்கள் போராட்டத்துக்கு முன்னாடி எந்த ஒரு அதிகார வர்க்கமும் நிற்க முடியாது அப்படிங்கிறது இந்த தர்மேந்திர பிரதானுடைய இந்த ராஜினாமா செய்தியின் மூலமாக ஒரு முறை கூட உறுதி ஆகியிருக்கிறது. இந்தியாவில் நடந்த நிறைய போராட்டங்கள் நமக்கு வந்து வரலாற்றில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டம் தொட்டு பல போராட்டங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் அதை வந்து உலகமே திரும்பி பார்த்தது. அந்த போராட்டம் வந்து மாணவர்களால் இளைஞர்களால் ஒருங்கிணைக்கப்பட்டு நடந்த போராட்டம். அந்த போராட்டம் அவ்வளோ ஒழுக்கத்தோடு கட்டுப்பாட்டோடு நடந்த போராட்டம். அந்த போராட்டத்தில் கூட தீவிரவாதிகள் புகுந்துட்டாங்க, வன்முறையாளர்கள் புகுந்துட்டாங்க, பிரிவினைவாதிகள் சமூக விரோதிகள் புகுந்துட்டாங்க. இவங்க இந்தியாவின் ஒருமைப்பாட்டை சிதைப்பதற்கு தான் போராட்டம் பண்ணுறாங்கலாம் அவ்வளவு பேசினாங்க. புதுசாக ஆட்களை எல்லாம் வச்சு பேசினாங்க, என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தாங்க. ஆனாலும் மாணவர்கள் விடாப்பிடியாக நின்று ஜல்லிக்கட்டுக்கு இருந்த அந்த தடையை உடைத்து நுரைக்கினார்கள் இல்லையா? அது போன்ற ஒரு போராட்டம் தான் இந்த போராட்டம். இப்போது இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டதா என்றால், இப்போ காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி வந்து அவங்க இன்னும் சில கோரிக்கைகள்லாம் வச்சுருக்கிறாங்க. அந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறலை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேச்சுவார்த்தை இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பேச்சுவார்த்தை முடிவடைந்ததுக்கப்புறமா என்ன செய்தி அப்படிங்கிறது வந்து தெரிய வரும். அவர்கள் அந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்துட்டு போகிறாங்களா, இல்லை போராட்டத்தை கைவிட போகிறார்களா என்று. ஆனால் நம்முடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும், பேன் நீட், அதுதான் நம்முடைய கோரிக்கை. அப்போ இது ஒரு விமர்சனமாக கூட இங்கே வந்தது. இங்கே தாவேக்காவை சார்ந்தவங்க வந்து என்னென்னா, அங்கே அவங்க ஃபேர் நீட்டு கேட்குறாங்க, நம்ம பேன் நீட்டில் கேட்குறோம், நம்ம இதுக்கு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். நீட் தேர்வு தடை செய்யப்பட்டது வரைக்கும் தேர்வு நடக்கத்தான் போகிறது. அப்படி நடக்கக்கூடிய தேர்வுகள் முறைகேடுகளோடு நடக்கக்கூடாது. அதனால தான் நம்ம இந்த போராட்டத்தை நம்ம வந்து ஆதரித்தோம். அது மட்டும் இல்லாமல் நாடு முழுக்க நீட் தேர்வு குறித்த ஒரு விவாத பொருள் வருகிற போது, ஒரு போராட்டம் நடக்கிற போது தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு என்னங்கிறத நம்ம வந்து அந்த நேரத்தில் தான் உறுதியாக நம்ம சொல்லணும். அப்போ தான் நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு போய் சேரும். இந்த நேரத்தில் தான் நம்ம என்ன நிலைப்பாட்டை எடுக்கணும் அப்படின்னா, இந்த நீட் தேர்வால் என்னென்ன பாதிப்புகள் இருக்கிறது என்பது குறித்து உரத்த குரலில் நாம் எல்லோரும் பேசணும். உண்மையிலே இன்னும் பல மாநிலங்கள் இந்த நீட் தேர்வால் என்னென்ன சிக்கல்கள் இருக்கிறது என்பது குறித்த ஒரு புரிதல் இல்லாமல் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம இந்த நீட் தேர்வினுடைய பாதிப்புகள் குறித்து பேசுகிறப்போ அவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள், இதை கவனிப்பாங்க. அப்போ அப்படி ஒரு வாய்ப்பாக தான் நம்ம இதை பயன்படுத்தணும். அப்படி ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துவதற்காக தான் தமிழ்நாடு முழுக்க மாணவர்கள் இளைஞர்கள் போராட்டத்தை வந்து முன்னெடுத்தாங்க. அந்த போராட்டத்தை தாவேக அரசு ஒடுக்கியது. நமக்கு இன்னமும் அந்த கேள்வி இருக்கிறது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் தற்போது வரைக்கும் இந்த அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை வைக்கப்பட்டது குறித்து எதுவுமே பேசலை. டெல்லியில் நடந்த அந்த போராட்டம் குறித்து அவர் வந்து ஒரே ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டார். என்ன அறிக்கைன்னா, ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டார் இல்லையா, அது குறித்து அதை ஒட்டி அதை கண்டித்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டார். அது கூட்டணி கட்சியினுடைய தலைவர் அதை கண்டிக்காமல் இருந்தால் கூட்டணியில் பிரச்சனை ஆயிருங்கிற காரணத்துக்காக தான் அதை பேசினாரே தவிர, இந்த நீட் போராட்டம் குறித்து தெளிவான ஒரு நிலைப்பாடை முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசலை. மோடி அவர்களே வீடியோ வெளியிட்டிருக்காருங்க. மோடி வீடியோ வெளியிட்டு பேசுகிறாரு. ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் உங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறத பேசலை. ஏன் இந்த நிலைப்பாடு குறித்து நம்ம கேள்வி எழுப்புறோம் அப்படின்னா, சமூக வலைதளங்களில் எப்படி பாஜகவை சார்ந்தவர்கள் டெல்லியிலே போராடக்கூடிய அந்த போராட்டக்காரர்களையும் சரி, தமிழ்நாட்டில் போராடக்கூடிய அந்த போராட்டக்காரர்களையும் சமூக விரோதி பிரிவினைவாதின்னு சொல்லி முத்திர குத்துறாங்களோ, அதே போன்று தான் தாவேகாவை சார்ந்தவர்களும் இந்த தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்தி கொண்டிருப்பவர்களை எல்லாம் ஒரு சமூக விரோதிகள் போன்று, தேசத்துறைகள் போன்று, அவர்கள் ஏதோ இந்த நாட்டிற்கு எதிரானவர்கள் போன்று ஒரு முத்திரை குத்தி ஒரு தவறான ஒரு நரேட்டிவை வந்து செட் பண்ணுறாங்க.
ஏன் இந்த நரேட்டிவை செட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் இல்லை. நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று தான் தமிழ்நாட்டில் போராட்டம் நடக்குது. உங்கள் கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாடு அதுதானே. அப்போ ஏன் இந்த போராட்டத்தை நீங்கள் அடக்குறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து தெளிவான பதில் இல்லை. தாவேகாவுடைய அமைச்சர்கள் கூட தெளிவாக பேசலை. இப்போது சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள்ட்ட இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்கிறதுங்கிற கோரிக்கை இருக்குது, உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டதுக்கு ஆமாம் இல்லை அவர் வந்து சொல்லலை, அப்படி பூசி மொழிகிட்டு போகிறாரு. அது வந்து அவர் ராஜினாமா செஞ்சுட்டா போதுமா, பிரச்சனை சரியாயிருமா? பிரச்சனை சரியாகிறது இல்லைங்க. ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது அந்த தேர்வில். நீங்கள் தான் கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறீர்கள். நடந்த தவறுக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்யுங்கிறது தான் கோரிக்கை. அதனாலேயே இங்கே பிரச்சனை எல்லாம் சரியாயிருங்கிறது கிடையாது. அப்போ உங்கள் நிலைப்பாடு என்னங்கிறத நீங்கள் சொல்லலையே. அப்போ அங்கே தானே கேள்வி எழுது. அமைச்சர் டி.கே. பிரபு அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க, நீட் தேர்வு குறித்து பேசுங்க, டெல்லியில் நடக்கிற போராட்டம் குறித்து பேசுங்கிறதுக்கு நம்ம சப்ஜெக்டை பற்றி பேசுவோங்கிறார். எது நம்ம சப்ஜெக்டு? அப்போ நீட்டு தமிழ்நாட்டினுடைய சப்ஜெக்ட் இல்லையா? அது மாதிரி அமைச்சர் போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கிட்ட டெல்லியில் நடக்கிற போராட்டம் குறித்து கேட்குறப்போ தமிழ்நாட்டிலே 1000 பிரச்சனை இருக்குது, இது பற்றி பேசுவோங்கிறார். அப்போது தாவேகாவினுடைய நிலைப்பாடு சந்தேகத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. அப்போ அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இருக்கா இல்லையா? இப்போ வரைக்கும் அவர் பேசலை. ஏன் பேசலை? அப்போ பாஜகவை கொள்கை எதிரியாக சொல்லி அரசியல் களத்திற்கு வந்த நீங்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகு, ஆட்சி அமைத்ததற்கு பிறகு பாஜகவுக்காக வேலை செய்கிறீர்களோ என்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா இது மாதிரி நிறைய செய்திகள் நம்ம உதாரணம் சொல்லலாம். ஐஆர்எல் விஷயத்தெல்லாம் நம்ம பேசியிருந்தோம், எப்படி இவர்கள் பாஜகவுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அப்போ அந்த ஒரு சந்தேகம் இருக்கிறது. அந்த சந்தேகத்தை உடைத்து நொறுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. ஏன் விஜய் அவர்களை நோக்கி கேள்விகளும் சந்தேகங்களும் எழுப்பப்படுது அப்படின்னா இதுதான். அவருடைய அமைதி மட்டுமல்ல, அவருடைய கட்சிக்காரர்கள் தொடர்ந்து நீட் தேர்வுக்கு எதிராக போராடி கொண்டிருப்பவர்களை எல்லாம் வசைபாடி அவர்களுக்கு ஒரு முத்திரை குத்திட்டு இருக்கிறாங்க இல்லையா? அப்போ இயல்பாகவே ஒரு சந்தேகம் எழுகிறது. அந்த சந்தேகத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாய் திறந்து, அந்த சந்தேகம் உங்கள் மீது வைக்கக்கூடிய அந்த சந்தேகம் சரிதானா இல்லையாங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். அதே போன்று இந்த போராட்டம் இதோடு முடிந்து விடக்கூடாது. நீட் தேர்வு தடை செய்யப்படுவது வரைக்கும் இந்த போராட்டம் வந்து தொடர வேண்டும். இது குறித்த செய்திகளை நம்ம தொடர்ந்து பேசணும். இந்த நீட் தேர்வால் என்னென்ன பாதிப்புகள் இருக்கிறது என்பதை நம்ம தொடர்ந்து பேசுவோம், பார்ப்போம். இந்த போராட்டம் அவங்க வந்து எதை நோக்கி நகரப்போகிறது, அடுத்த கட்டமாக மோடியை ராஜினாமா செய்ய சொல்லுவார்களா, இல்லை என்ன தான் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மாணவர் போராட்டம், இளைஞர் போராட்டம் வெல்லட்டும், ஜனநாயகம் நிலைநாட்டப்படட்டும்.